உங்களுக்கு தேவையான எல்லா அறிவையும் புத்தகங்கள்ல இருந்தோ இல்ல மத்தவங்க போதனைகள்ல இருந்தோ கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சில உண்மைகளை நாமளே அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த கேள்விதான் ஹெர்மன் ஹெஸ்ஸேவோட புகழ்பெற்ற நாவலான சித்தார்த்தாவோட மையப்புள்ளி. இது வெறுமனே ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் இல்லைங்க. தன்னைத்தானே கண்டுபிடிக்க ஒரு மனுஷன் கிளம்புற ஒரு தீவிரமான, சில சமயம் ஆபத்தான தேடலோட கதை. வாங்க சித்தார்த்தனோட இந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். கதோட ஆரம்பத்திலேயே சித்தார்த்தனோட உலகத்தை பாருங்க. ஒரு பிராமணரோட பையன். அவனுக்கு எந்த குறையுமே இல்ல. அறிவு, மரியாதை, அன்புன்னு எல்லாமே அவனை சுத்தி இருக்கு. ஆனா இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அந்த கச்சிதமான வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய வெறுமை அவனுக்குள்ள இருந்துச்சு. அவனோட ஆன்மா மட்டும் அமைதியா இல்லாம தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பகுதி 1. ஒரு இளவரசனின் அதிருப்தி. சித்தார்த்தனை ஒரு ஆன்மீக இளவரசன் மாதிரின்னு சொல்லலாம். வேதங்கள், தத்துவங்கள்னு எல்லாத்துலயும் அவன் கெட்டிக்காரன். அவனை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அவனோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு நம்பினாங்க. ஆனா அவனால அந்த புகழ்ச்சியை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவனோட இதயத்துல ஒரு கேள்வி, தீராத தாகமா இருந்துச்சு. இதெல்லாம் போதுமா? பாருங்க, வெளியிலிருந்து பார்த்தா அவன் தியானத்திலையும் ஞானத்திலையும் மூழ்கி இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவனுக்கு புனிதமான ஓம் மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்னு தெரியும். அழியாத ஆன்மாவான ஆத்மனை தனக்குள்ள உணர முடியும். விவாதங்கள்ல அவன் ஒரு புலி. ஆனா இந்த வெளிப்புற அமைதி ஒரு மாயதான். இவ்வளவு அறிவும் போதனைகளும் அவனோட ஆன்மாவுக்கு இருந்த தாகத்தை தீர்க்கவே இல்ல. அவனோட இதயம் உண்மையான அமைதியை தேடி அலைஞ்சிட்டே இருந்துச்சு. இங்கேதான் சித்தார்த்தனோட புரட்சிகரமான சிந்தனை ஆரம்பிக்குது. அவனோட அப்பாவும் ஆசிரியர்களும் கொடுத்த அறிவு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த பாத்திரம் நிரம்பவே இல்லைன்னு அவன் உணர்றான். அப்போதான் அவனுக்கு புரியுது, உண்மையான ஞானத்தை மத்தவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது, அதை நாமளே தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு. இந்த உணர்வு தான் உன்னை வீட்டை விட்டு வெளியேறி சமணர்கள்னு சொல்லப்படுற கடுமையான துறவிகளோட சேர வைக்குது. பகுதி 2. சுயமறுப்பு பாதை. இப்ப சித்தார்த்தன் சமணர்களை சந்திக்கிறான். இவங்க உடல ஒரு சிறைன்னு நினைக்கிற துறவிகள். பசி, வலி, தாகம்னு உடம்பு சம்பந்தப்பட்ட ஆசைகளை முழுசா அழிச்சுட்டா ஆன்மாவை விடுவிச்சு உண்மை அடையலான்னு இவங்க நம்பினாங்க. இது ரொம்ப ரொம்ப தீவிரமான, வலியும் வேதனையும் நிறைஞ்ச ஒரு பாதை. சமணர்களோட வாழ்க்கை எவ்ளோ கொடூரமானதுன்னு யோசிச்சு பாருங்க. சித்தார்த்தன் 3 வருஷம் இந்த வாழ்க்கைய வாழ்ந்தான். பட்னி கிடந்தான், முள்ளு மேல உட்கார்ந்தான், கொளுத்துற வெயில்லையும் நடுங்குற மழையிலையும் தன்னையே வருத்துக்கிட்டான். இதெல்லாம் எதுக்குன்னா தன்னோட சுயத்தை கொல்றதுக்காக. ஆனா சுயத்தை அழிக்கிறது தான் உன்னை அடையிற வழியா, இல்ல அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதா? இதோ சித்தார்த்தனுக்கு அடுத்ததா ஒரு வேதனையான உண்மை புரியுது. சுயத்தை அழிக்கிறதா நினைச்ச அவன் செஞ்சது எல்லாமே உண்மையில சுயத்திலிருந்து தப்பிச்சு ஓடுனதுதான். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அது ஒரு குடிகாரன் சரக்கடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு தன்னோட கஷ்டத்தை மறக்கிற மாதிரி ஒரு தற்காலிக மயக்கம்தான். இது உண்மையான விடுதலை இல்ல. அதனால இந்த பாதையும் சரியில்லைன்னு உணர்ந்து சமணர்களை விட்டு விலகி போறான். பகுதி 3. ஆசிரியரை நிராகரித்தல். சமணர்களோட பாதையில ஏமாந்து போன சித்தார்த்தனுக்கும் கோவிந்தனுக்கும் இப்போ ஒரு புது நம்பிக்கை கிடைக்குது. அவர் பேரு கௌதம புத்தர். துன்பத்தோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை ஜெயிச்ச ஒரு ஞானின்னு அவரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அவரோட போதனைகளை கேட்க 2 பேரும் பயணிக்கிறாங்க. கோவிந்தனுக்கு புத்தரோட போதனைகள் ஒரு பதிலா அமைஞ்சது. தெளிவான, தர்க்க ரீதியான, கச்சிதமான அந்த போதனைகள் அவனோட தேடலுக்கு ஒரு முடிவை கொடுத்துச்சு. அவன் உடனே புத்தரோட வழியை ஏத்துக்கிட்டு துறவிகள் சமூகத்துல சேர்ந்துடுறான். ஆனா சித்தார்த்தனுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு வருது. அவன் புத்தரை ஒரு ஞானியா, ஒரு புனிதரா மதிக்கிறான். அவரோட அமைதியும் அறிவும் அவனை ஆச்சரியப்படுத்துது. ஆனாலும் அவனால கோவிந்தன் மாதிரி முழுசா அந்த போதனைகளை ஏத்துக்க முடியல. ஏன்? இதுதான் சித்தார்த்தனோட பயணத்துல ஏன் இந்த நாவலோடவே மிக முக்கியமான புள்ளி. புத்தரோட ஞானம் உண்மையானதுதான். ஆனா அந்த ஞானம் அவருக்கு போதனைகளால கிடைக்கல, அவரோட சொந்த அனுபவத்தால கிடைச்சது. அந்த அனுபவத்தை வார்த்தையால யாருக்கும் கடத்த முடியாது. ரட்சிப்ப இன்னொருத்தர் நமக்கு கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பாதைய தானே தான் கண்டுபிடிக்கணும். இந்த பெரிய உண்மைய உணர்ந்ததுக்கு அப்புறம் சித்தார்த்தன் தன் நண்பனை பிரிஞ்சு முதல் முறையா முற்றிலும் தனியா பயணிக்க ஆரம்பிக்கிறோம். பகுதி 4. உலகிற்கு விழித்தெழுதல். தனியா நின்ன அந்த ஒரு நொடியில சித்தார்த்தன் ஒரு புது பிறவி எடுக்கிறான். இனிமே அவன் பதில்களை வெளியில தேட போறதில்ல. சுயத்தை விருக்கவோ அதிலிருந்து தப்பிக்கவோ முயற்சி பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த உலகத்துல இருந்தோ தன்னோட சொந்த அனுபவங்கள்ல இருந்தோ கத்துக்க போறான். அவனோட உலக பார்வையில ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கவனிங்க. முன்னாடி இந்த உலகம் ஒரு மாயை, இத தாண்டி போகணும்னு நம்புனான். ஆனா இப்போ அதே உலகம் அவனுக்கு ரொம்ப அழகாவும் மர்மமாவும் தெரியுது.
புலன்களை வெறுத்தவன் இப்ப அது மூலமா தான் உலகத்தை புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறான். இந்த மேற்கோள் அவனோட மறுபிறப்போட பிரகடனம்னே சொல்லலாம். நான் விழித்து கொண்டேன்னு அவன் சொல்றதுக்கு அர்த்தம், பழைய சித்தார்த்தன் சமணனா பிராமணனா இருந்தவன் இறந்துட்டான். இனி அவன் ஒரு துறவி இல்ல, இந்த உலகத்தோட ஒரு பகுதி. அதோட இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க தயாரா இருக்கான். பகுதி 5. உலக இன்பங்கள். காடுகளையும் ஆசிரமங்களையும் விட்டுட்டு சித்தார்த்தன் இப்போ நகரத்தோட சந்தடிக்குள்ள நுழையிறான். இங்க அவன் முற்றிலும் புதுசா 2 பேரை சந்திக்கிறான். ஒருத்தி கமலா, கணிகை. அவகிட்ட இருந்து காதலோட கலைய கத்துக்கிறான். இன்னொருத்தன் காமசுவாமி, பணக்கார வியாபாரி. அவங்கிட்ட இருந்து பொருள் ஈட்டுற வழிய கத்துக்கிறான். அவங்களோட உலகத்துல மூழ்கி போக அவன் முடிவு செய்றான். பாருங்க, அவன் தன்னோட துறவ வாழ்க்கைக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு பாதையில பயணிக்கிறான். கமலா கிட்ட காதலையும் காமசுவாமி கிட்ட வியாபாரத்தையும் கத்துக்கிறான். ஒரு காலத்துல அற்பம்னு வெறுத்த பொருள் உலகத்திலையும் புலனின்பங்களையும் இப்போ முழுசா மூழ்கி போறான். இதுவும் ஒரு விதமான கத்துக்கிறது தானே தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறான். பட்டு ஆடைகள், மது, சூதாட்டம், செல்வம் இதெல்லாம் தான் அவனோட புது வாழ்க்கையோட அடையாளமா மாறுச்சு. பல வருஷங்களா இந்த இன்பங்கள் ஒரு மெதுவான விஷ மாதிரி வேலை செஞ்சது. அது அவனோட ஆன்மாவோட கூர்மைய மழுங்கடிச்சு அவனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக குரலை மெல்ல மெல்ல அமைதியாக்கி கடைசியில கொன்னே போட்டுருச்சு. இந்த கனவு அவனை உலுக்கி போடுது. அந்த அழகான பாட்டு பாடுற பறவை வேறு யாரும் இல்ல, அவனோட சொந்த ஆன்மாதான். அவனோட செல்வங்கிற தங்க கூண்டுக்குள்ள அது செத்து கிடக்கு. இந்த காட்சி அவனுக்குள்ள அருவருப்பையும் பயங்கரமான விரக்தியையும் உண்டாக்குது. அவன் தன்னை முழுசா இழந்துட்டோங்கிறத உணர்றான். பகுதி 6. ஆற்றங்கரையில் மறுபிறப்பு. சித்தார்த்தன் தன்னோட செல்வம், நகரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான். ஒரு ஆற்றங்கரைக்கு வர்றான். அப்பதான் அவனுக்கு புரியுது, தன்னோட வாழ்க்கை எவ்வளவு பயனற்றதா போயிடுச்சுன்னு. இனிமே வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு முடிவு பண்ணி அந்த ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க தயாராகிறான். இதுதான் அவனோட வாழ்க்கையோட அதல பாதாளம். அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். தன் அழிச்சுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு நம்புறான். தன் உடல் அப்படியே தண்ணில விழ அனுமதிக்கிற அந்த முழுமையான விரக்தியோட தருணம் இது. ஆனா அவன் விழப்போற அந்த ஒரு நொடியில அவனோட இளமை காலத்திலிருந்து ஒரு புனிதமான சொல் அவனோட ஆன்மாவோட ஆழத்திலிருந்து ஒலிக்குது. ஓம். அது பிரபஞ்சத்தோட முழுமையையும் வாழ்க்கையோட அழியாத தன்மையையும் குறிக்கிற ஒரு ஒலி. அந்த ஒலிய கேட்டதும் அவன் தற்கொலை செஞ்சுக்க நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உணர்ந்து சுயநினைவுக்கு வரான். அந்த ஓங்கிற சத்தத்தை கேட்டதும் அவன் அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல விழுந்துடுறான். முழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு புது மனுஷன். பழைய சோர்வான உலகத்தால் கரைப்படிஞ்ச சித்தார்த்தன் செத்துட்டான். அதுக்கு பதிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் வெறுத்த இதே உலகத்து மேல ஒரு குழந்தை மாதிரி அன்பு காட்டுற ஒரு புது சித்தார்த்தன் பிறந்திருக்கான். அவன் போன 2 தீவிரமான பாதைகளும் கடுமையான சுய மறுப்பு, அப்புறம் கட்டுப்பாடே இல்லாத உலக இன்பம் முடிவுக்கு வந்துருச்சு. 2மே அவனை ஞானத்துக்கு கூட்டிட்டு போகல, ஆனா ரொம்ப அவசியமான பாடங்களை கத்துக் கொடுத்துச்சு. இப்போ அவனோட தேடலோட 3வது இறுதி கட்டம் தொடங்குது. இனி அவன் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தோ ஒரு போதனையில இருந்தோ இல்ல இந்த ஆத்திலிருந்தே கத்துக்க போறான். ஹெர்மன் ஹெஸ்ஸேவோட சித்தார்த்தா நாவலோட முடிவுல ஒரு ஆழமான ஞானம் இருக்கு. வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண நதி வாழ்க்கை முழுசா உண்மையை தேடின ஒருத்தருக்கு எப்படி கடைசி குருவா மாறுச்சு, வாங்க பார்க்கலாம். அவரோட பயணம், ஆன்மீகம், உலக இன்பம்னு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துச்சு. ஆனா தேடல் மட்டும் தீரவே இல்ல. படகோட்டி வாசுதேவர் கூட அமைதியா வாழ்ந்தப்பதான் சித்தார்த்தர் அந்த நதியோட பல குரல்களை கேட்க கத்துக்கிட்டாரு. இதிலிருந்து வாழ்க்கையோட 2 முக்கியமான உண்மைகளை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. முதல் உண்மை, எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு, எதுவுமே தனிச்சு இல்ல. 2வது, காலம்னு ஒன்னு ஓடவே இல்ல, எப்பவும் இப்ப மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ஞானம் வெறும் யோசனை மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையோட வலியையும் அது தாங்கணும். அவரோட மகனை அவரை விட்டுட்டு போனப்போ சித்தார்த்தர் தாங்க முடியாத துயரத்தை அனுபவிச்சாரு. உண்மையான முழுமைங்கிறது சந்தோஷம், துக்கம், அன்பு, இழப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிறது தான் கத்துக்கிட்டாரு. பல வருஷம் கழிச்சு அவரோட பழைய நண்பன் கோவிந்தன் வர்றான். அவனோட தேடல் இன்னும் முடியல. இங்கதான் கத்துக்கிட்ட அறிவுக்கும் வாழ்ந்து பார்த்த அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவா தெரியுது. உண்மையான ஞானத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னு சித்தார்த்தர் சொல்றாரு. அந்த ஒரு நொடியில சித்தார்த்தரோட மொத்த அனுபவத்தையும் கோவிந்தன் உணர்றான். கோவிந்தனுக்கு ஆயிரக்கணக்கான முகங்கள், வாழ்க்கையோட ஒரு பெரிய ஓட்டமாவே தெரியுது. படைப்போட எல்லா வடிவத்தையும் பார்க்கறான், சின்ன உயிரினம்ல இருந்து தெய்வம் வரைக்கும். பாவியும் புனிதரும் ஒன்றுதாங்கிறத அந்த தரிசனத்துல அவன் பார்க்கறான். அந்த சக்தி வாய்ந்த காட்சியில எல்லாத்துக்கும் நடுவுல இருந்த எல்லைகள் கரையுது.
அந்த தரிசனத்தோட உச்சத்துல அவன் தேடின முழுமையான அமைதிய புத்தர் முகமா பார்க்கறான். அப்பதான் கோவிந்தனுக்கு புரியுது, சித்தார்த்தர் வெறும் போதகர் இல்ல, அவரே ஞானத்தோட உருவம். ஆக சித்தார்த்தரோட ஞானம்ங்கிறது ஒரு பதில் கிடையாது, அது ஒரு முழுமையான ஏத்துக்கிற மனநிலை. அவரோட ஞானம் புதுசா எதையோ தேடுறத நிறுத்தி இருக்கிறத ஏத்துக்கிறதுல கிடைச்ச அமைதி. அப்போ உண்மையான அமைதி பதில்கள்ல இருக்கா இல்ல ஏத்துக்கிறதுல இருக்கா?